ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஸ்மால் டைப் கிளாம்ப்பு. இது ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு பிடிக்கிற ஒரு ஃபிக்ஸிங் கிளாம்பு. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட், சின்ன காம்பனண்ட். மொத்த சைஸே வந்து 10 mm 5 mm 8 mm இந்த மாதிரி சின்ன சைஸ். அதில் ஒரு டேப்பும் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3D மாடல் போட்டுக்கலாங்க. 3D மாடல் போட்டுக்கிட்டா நம்மளுக்கு சைஸ் எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். அதில் வந்து நம்ம 2D போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3D போட்டு பார்த்துட்டு அப்புறம் 2D போட்டால் நம்மளுக்கு ஒரு காம்பனண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். த்ரீ டி போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஷேப்பில் இருக்குங்க. இப்போ நம்ம அதை ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஃப்ளாட்டாக டெவலப் பண்ணி அதிலிருந்து சைஸ் எடுத்து 2D போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2D மாடல் போடுறோங்க. 2D மாடல் வந்து மேக்ஸிமம் ஷீட் மெட்டல் காம்பனண்ட்டுக்கு 2Dயே போதும். பெண்டிங் காம்பனண்ட் வரும்போது 3D போட்டு பார்த்தா அதை டெவலப் பண்ணி பார்க்கலாம். அதோட சைஸை வந்து எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் 3D போட்டு அந்த பெண்டெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் 2D போட்டால் நம்மளுக்கு எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் 3D போய் அப்புறம் 2D வருது. இல்லாட்டா ஃப்ளாட்டான காம்பனண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு 2Dயே போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு தான். இந்த போர்டை லாக் பண்ணியிருக்கு பாருங்க, இந்த சின்ன கிளாம்பு. இந்த கிளாம்பு தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருக்கும். அது ஆக்சுவலாக ரொம்ப சின்ன கிளாம்பு. அந்த சின்ன போர்டு ஒரு 30 mm 40 mm அந்த போர்டு இருக்கும். அந்த போர்டை வந்து கீழே விழுகாமல் லாக் பண்ணி பிடிக்கிறது இந்த கிளாம்பு பண்ணுறாங்க. இந்த கிளாம்பை தான் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த காம்பனண்ட்டுக்கு தேவையான ஷீட்டு 8x4 1 mm ஷீட் திக்னஸ்ஸு. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதுக்கு தேவையான சைஸில் ஸ்டிப்பர் கட் பண்ணிக்கிறோம். ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இது பிளாங்கிங் அண்ட் பியர்சிங் ஒரே இதில் வந்துடும். ரன்னிங் ஸ்டோக் அப்படின்னா அவுட்ரு பிளாங்கிங்கும் பியர்சிங்கும் ஒரே டூலில் வந்துடும். அந்த டூலில் இப்போ அடிச்சுட்டு இருக்காங்க. அடித்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் காம்பனண்ட் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இதான் ப்ரொடக்ஷன் அடித்து பீஸ் உழுந்துட்டுருக்கு. இந்த பீஸ் எப்படி இருக்குன்னா அவுட்ரும் பியர்சிங்கும் ஒரே இதில் வந்திருக்கும். பாருங்கள், காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதான் ப்ரொடக்ஷன் பீஸோட ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பெண்டிங் ப்ராசஸ் இருக்குது, அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பெண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. இது வந்து எஜெக்ட் டூல்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பெண்டிங் அடிச்சுட்டு வெளியே தூக்கி விட்ரும் அந்த டூலு. இந்த டூலில் இப்போ பெண்டிங் ப்ராசஸ் போயிடுச்சு. ஏன்னா சின்ன காம்பனண்டாக இருக்குது, பெண்டிங் ஆனால் உள்ளே போய் மாட்டிக்குங்கிறதால எஜெக்ட் டூல் போடுவோம். அப்படி போட்டு இது பெண்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பெண்டு பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நிறையா பீஸ் அடிச்சிருக்கோம், சின்னதாக இருக்கும் பீஸு. அவ்வளோதான், பெண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சது. அடுத்து டேப்பிங் ப்ராசஸ்ஸு, அது என்னங்கிறத அடுத்தது பார்க்கலாம்.
டேப்பிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. இந்த டேப் போடுறது ரொம்ப சின்ன பீஸுங்கிறதால ஃபிக்ஸரெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பீஸோட இன்னர் சைஸே வந்து 5 mm தான் இருக்குது. 5 mmக்குள்ளே ஒரு ஹோல்ஸு, அதில் ஒரு டேப்பு. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த டேப் போடுற மிஷின் ஒரு டிஃப்ரெண்ட்டான மிஷின். ஆக்சுவலாக இது ஆர்டினரி ட்ரில்லிங் மிஷின் தான். அதில் வந்து இந்த பேனலை செட் பண்ணி ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாரு. கீழே இறங்கும்போது ரிவர்ஸ் சுவிட்சில் வந்து டச் ஆகும்போது ரிவர்ஸ் ஆகிக்கும், மேலே போகும்போது ஃபார்வேர்ட் ஆகிடும். அதனால் இது ஈஸியாக டேப்பிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. நம்மளுக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபார்வேர்டு ரிவர்ஸ் மாறிக்கிறதால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டேப்பிங். இது டேப் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஜாப் முடிஞ்சது. இனி ரெடி ஃபார் டெலிவரி. ஓகே, தேங்க்ஸ்.